அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கா. ஜோதிமணி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, ஈ.மா.கோ. யாதவர் மகளிர் கல்லூரி, திருப்பாளூர். நான் எடுக்கும் பாடம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம். தமிழ் மொழிக்கு கிடைத்துள்ள தொன்மையான இலக்கண நூல்களுள் தொல்காப்பியமும் ஒன்று. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. அவை எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டது. இந்நூல் தமிழ் மொழியின் இலக்கணம், தமிழர் தம் வாழ்க்கை இலக்கணம் என ஒட்டுமொத்த இலக்கண நூலாக திகழ்கின்றது. தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் தமிழ் மொழியின் எழுத்திலக்கணத்தை விளக்கக்கூடிய நூலாகும். இந்நூலுக்கு இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் போன்றோரை தொடர்ந்து பலரும் உரை எழுதியிருக்கின்றார்கள். தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் 9 இயல்களை கொண்டது. அவை 1. நூன் மரபு, 2. மொழி மரபு, 3. பிறப்பியல், 4. புணரியல், 5. தொகை மரபு, 6. உருபியல், 7. உயிர் மயங்கியல், 8. புள்ளி மயங்கியல், 9. குற்றியலுகர புணரியல் என 9 இயல்களை கொண்டது. தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரம் கூறக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 11 வகையான செய்திகளை சிறப்பு பாயிரம் எடுத்தியம்புகிறது. ஆக்கியோன் பெயர் தொல்காப்பியன், வழி முந்துநூல், எல்லை வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை, நூலின் பெயர் தொல்காப்பியம், யாப்பு வகை, தொகை வகை, விரி, அதில் சொல்லக்கூடிய பொருட்கள் நுதலிய பொருள், எழுத்து, சொல், பொருள், கேட்பு அதங்கோட் ஆசான் முதலானோர், பயன், மொழித்திறம் படல், காலம் பாண்டியன் மாக்கீர்த்தி, களம் பாண்டியன் மாக்கீர்த்தி அவைக்களம், காரணம் அரசன் முதலானோர் வேண்டல். அதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் சிறப்பு பாயிரம் ஆகும். சிறப்பு பாயிரத்தை எழுதியவர் பணம்பாரனார். நூன் மரபில் இடம்பெறக்கூடிய செய்திகள். அகரம் முதல் நகரம் இருவகையாக உள்ள முதல் எழுத்துக்கள் 30 என்பதும், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்னும் சார்பெழுத்துக்கள் 3ம், ஆ, இ, உ, ஏ, ஓ என்னும் ஒரு மாத்திரை அளவுடைய குற்றியூர்கள் 5ம், ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்னும் 2 மாத்திரை அளவுடைய நெட்டுயிர்கள் 7ம், ஓரெழுத்து 3 மாத்திரை அளவு ஒலிப்பதில்லை என்றும், நீட்டி ஒலிக்க வேண்டுமாயின் நெட்டெழுத்தின் இன குற்றுயிரை சேர்த்து எழுத வேண்டும் என்பதும், கண் இமைத்தல், நொடித்தல் என்பவை மாத்திரையின் அளவாகவும், உயிர்மை எழுத்தில் உயிரின் நிலை இருக்கிறது என்றும், மெய் சார்பெழுத்து மகர குறுக்கம் பெறும் மாத்திரைகள் எவ்வளவு என்றும், மகர குறுக்கம் மெய், யகரம், ஒகரம், உயிர்மை ஆகியவற்றின் வரி வடிவங்களும், வல்லினம், மெல்லினம், இடையினம் என்னும் மெய்யெழுத்தின் வகைகளும், மெய் மயக்கம், மெய் மயங்கு, வேற்றுநிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம் என்றும், சுட்டு வினா எழுத்துக்கள் என்றும், உயிர்மை எழுத்துக்களின் நீட்சி என்றும் இதில் பலவாறான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. நூற்பா 1. முதல் எழுத்துக்கள். எழுத்தெனப்படுவ அகரம் முதல் நகர இருவாய் முப்பத்து என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. இந்த நூற்பா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் மொத்தம் 33. அதில் ஆ முதல் நகர வரைக்கும், இன் வரைக்கும் உள்ள 30ம் பிளஸ் சார்பெழுத்துக்கள் 3ம் என்றும் கூறியுள்ளார். சார்பெழுத்துக்கள் 3 என்று சொன்னவர் தொல்காப்பியர். அடுத்த நூற்பா, சார்பெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, அவைதான். இந்த அவைதான் அப்படின்றது முன்னாடி உள்ள நூற்பாவின் தொடர்ச்சி என்பதை நமக்கு விளக்குகின்றது. அவைதான் குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன என்று சார்பெழுத்துக்களை வகைப்படுத்தியுள்ளார். அடுத்ததாக குற்றுயிர்கள். நூற்பா 3. குற்றுயிர்கள் அவற்றுள். இந்த அவற்றுள் என்ற சொல் முன்னாடி உள்ள நூற்பாவின் தொடர்ச்சியாகும். அவற்றுள் ஆ, இ, உ, ஏ, ஓ என்னும் அப்பால் 5ம் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப. ஓரளவு இசைக்கும் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுடையது என்று பொருள். நெட்டுயிர்கள். நெடில் என்று அழைப்போம்.
இந்த நெட்டுயிர்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்னும் அப்பால் ஏழும் ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப. ஈரளவு இசைக்கும் என்பது 2 மாத்திரை பெறும் என்பதை குறிக்கின்றது. அடுத்ததாக மூவளவு இசைத்தல். இந்த நூற்பா மூவளவு இசைத்தல் ஓரெழுத்து இன்றே என்பதால் 3 மாத்திரை அளவு இசைக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இல்லை என்பதை எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக உயிரளவடையை குறைக்கும் முறை. நீட்டம் வேண்டின் அவ்வளவு உடைய கூட்டு எழுதுதல் என்பனார் புலவர். ஒருவேளை நம்ம எழுத்துக்களை நீட்டி உச்சரிக்கணும் அப்படின்னா அந்த எழுத்தோட இணை எழுத்துக்களை அருகாமையில் எழுதி காட்ட வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர். அதற்கு பெயர் உயிர் அளவடை என்று பெயர். ஆ என்பதை உச்சரிக்கும் போது, நீட்டி உச்சரிக்கும் போது ஆ குரிலை பக்கத்தில் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக மாத்திரையின் அளவை எவ்வாறு கணக்கிட்டுள்ளார் தொல்காப்பியர்? கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணெதின் உணர்ந்தோர் கண்ட ஆரே. கண்ணை இமைக்கும் பொழுதையும் நொடி பொழுதையும் ஒரு மாத்திரை அளவாக அவர் கணக்கிட்டுள்ளார். அடுத்த நூற்பா உயிரெழுத்து. உயிரெழுத்து அவுகாரம் இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிப. அவரு ஆலிருந்து அவ்வுன்னு சொல்லல, அவுகாரம் கடைசியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவுகாரம் இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிப. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் என்று கூறியுள்ளார். மெய் எழுத்துக்கள். நகர இருவாய் 14 எழுத்தும் மெய்யென மொழிப. இதுலயுமே கடைசி எழுத்து தான் சொல்லியிருக்காரு. நகார இருவாய் 14 எழுத்தும் அப்படின்னா 18 எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப முதல் எழுத்துக்கள் இது 2ம் இணைந்தது. உயிரெழுத்து மெய்யெழுத்து இரண்டும் சேர்ந்து 30 எழுத்துக்கள். அடுத்ததாக உயிரின் இயல்பு எப்படிப்பட்டது? மெய்யோடு ஏயினும் உயிரியல் திரியா என்கிறார். இந்த உயிரெழுத்துன்றது மெய்யெழுத்தோட சேர்ந்தாலும் அதனோட இயல்புல இருந்து மாறுபடாது என்கிறார். ஒவ்வொரு எழுத்துக்களின் மாத்திரை. மெய்யின் அளவே அரையென மொழிப. மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு அரைதான். சார்பெழுத்துக்களின் மாத்திரை. அவ்வியல் நிலையும் ஏனை 3 அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வியல் அப்படின்னா அந்த முன்னாடி உள்ள நூற்பா அளவுதான். அப்படின்னா மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை மாதிரியே சார்பெழுத்துக்கும் அரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறார். சார்பெழுத்துக்கள் முன்னாடியே சொல்லியாச்சு, மொத்தம் 3. அது என்னென்னன்றதை இந்த இடத்துல நீங்க நினைவு கொள்ளணும். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம். இந்த 3ம் சார்பெழுத்துக்கள் ஆகும். மகர குறுக்கம். அடுத்ததாக மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. அரையளவு குறுகல் மகரம் உடைத்தே இசையுடன் அருகும் தெரியும் காலை. அப்படின்னா என்ன அப்படின்னா இம் அதோட மாத்திரை அளவு அரை. அந்த அறையிலிருந்தும் குறுகி ஒழிக்கிறனால கால் மாத்திரை அளவு ஒழிப்பதை மகர குறுக்கம் என்று சொல்கிறோம். இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா இசையுடன் வார்த்தைக்குள்ள வரும்போது, வார்த்தையோட சேர்ந்து வரும்போது இம் அதன் மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். எடுத்துக்காட்டாக போன், தரும்பளவன் அப்படின்ற இடத்துல வரக்கூடிய மாத்திரை அளவு கால் மாத்திரை அளவுதான் ஒழிக்கும். மகரத்தின் வரி வடிவம். உட்பெரும் புள்ளி உருவாகுமே. தொல்காப்பியர் காலத்துல மகரத்துக்கு உள்ள புள்ளி வச்சு எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு மகர வடிவம். அது பாக்குள்ள இப்போ பாக்குள்ள புள்ளி வச்சிருந்தாங்கன்னா இம்முன்னு அதை உச்சரிச்சிருக்காங்க. அதனால மகரத்தோட வரி வடிவம் உட்பெரும் புள்ளி, உள்ள புள்ளி உருவாகி இருக்கும். மெய்யின் வரி வடிவம். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். பொதுவாவே நம்ம மெய்யெழுத்துனா புள்ளி வச்சுதான் எழுதுவோம். 18 மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன்னு வரை புள்ளி வச்சு இருக்குன்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 எழுத்துக்களும் புள்ளியுடன் எழுதப்படும். எகர ஒகர வரி வடிவம். எகர ஒகரத்து இயற்கையும் அற்றே.
அற்றே அப்படின்னா முன்னாடி உள்ள நூற்பா மாதிரி. இந்த ஏக்கு மேல புள்ளியும் ஓக்கு மேல புள்ளியும் வச்சிருந்தா அது குறிலாகவும், அது புள்ளி இல்லைன்னா நெடிலாகவும் சொல்லியுள்ளார் தொல்காப்பியர். அடுத்ததாக உயிர்மை. உயிர்மை அப்படின்ற வார்த்தை சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தது. பாருங்க, புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனைய உயிரோடு உருவ திரிந்து உயிர்த்தலும் ஆயிர் இயல உயிர்த்தலாரே. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உருவாகி அகரமோடு உயிர்த்தலும். இப்ப ஒரு மெய் எழுத்தை சொல்லணும் அப்படின்னா, உயிர்மெய் எழுத்தை சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு கா அப்படின்ற எழுத்தை சொல்லணும்னா இக்கு பிளஸ் ஆ கா. ஆனா அந்த புள்ளி மட்டும் இருக்காது. புள்ளி இல்லா அப்படின்னா புள்ளிய மட்டும் எடுத்துட்டு கான்னு எழுதினோம்னா அது உயிர்மை எழுத்தாயிரும். அதுக்குள்ள இக்கு இருக்குன்னு அர்த்தம். புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உருவாகி அகரமோடு உயிர்த்தலும். ஆ கூட சேர்ந்து அதே உயிர் பெற்றுரும். உடம்போட உயிர் சேர்ந்துக்கிறோம். ஏனைய உயிரோடு அப்படின்னு சொல்லும் போது ஆவை தவிர ஆவண்ணா ஈயண்ணா ஊவண்ணா அவற்றோட சேரும் போது அதோட உருவம் என்ன செஞ்சு போயிரும், திரிஞ்சு போயிரும். இதுதான் அதனோட இயல்பு, உயிர்மை எழுத்தோட இயல்பு. திரிவுகளை என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேல் விலங்கு பெறுதல், அதாவது கோடு போடுறது, சுழிச்சு விடுறது, கீழ் விலங்கு பெறுதல், கோடு பெறுதல், கொம்பு பெறுதல், புள்ளி பெறுதல், கோடும் புள்ளியும் பெறுதல் போன்ற மாற்றங்களை உருவ திரிந்து உயிர்த்தல் அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர். அடுத்ததாக உயிர் மெய்யில் மெய் உயிர் ரெண்டே அப்படியே திருப்பி போட்டுக்கணும். உயிருக்குள்ள மெய் சேர்ந்துக்கிறது, மெய் கூட உயிர் சேர்ந்துக்கிறோம் அப்படின்றதுதான் உயிர்மை மெய் உயிர். அதுக்குள்ள ரெண்டு இருக்குன்றத இந்த நூற்பா சொல்லுது. மெய்யின் வலியது உயிர் தோன்றும் நிலையே. உடம்பு இருந்துச்சுன்னா உயிர் தோன்றும் வெளியில அப்படின்றதுதான் மெய்யின் வலியது உயிர் தோன்றும் நிலையே. அடுத்ததாக வல்லினம். வல்லினம் எத்தனை வகைப்படும்? வல்லினம் வல்லெழுத்து என்ப கசட தபர 6 எழுத்துக்களை கொண்டது. அதே மாதிரி மெல்லினம் மெல்லெழுத்து என்ப ஞெஞன நமன 6 எழுத்துக்களை கொண்டது. இடையினம் இடையெழுத்து என்ப யரள வளள. அதாவது மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். அவை யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம். மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18. 3 வகையிலையும் 6 எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. வல்லினம், மெல்லினம், இடையினம். அடுத்ததா மெய் மயக்கம் அப்படின்னா என்ன? மெய் எழுத்துக்கள் ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரும் வரையறை பற்றி விளக்குறதுனால இதுக்கு பேரு மெய் மயக்கம் பேரு. இது 2 வகைப்படும். ஒன்று வேற்றுநிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும். இந்த மெய்மயக்கத்துல ஈடுபடக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நூற்பாப்படி அம்மூவாரும் வழக்கியல் மருங்கின் மெய்மயக்கம் உடல்நிலை தெரியும் காலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 3 எழுத்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 3 நூற்பா தான். வல்லினம், மெல்லினம், இடையினம். அம்மூவாரும் வழக்கியல் மருங்கின் மெய்மயங்கு உடல்நிலை தெரியும் காலை. உடல்நிலைன்னா அதே மெய் பக்கத்துல எழுதப்பட்டுச்சுன்னா உடல்நிலை மெய்மயக்கம். வேற மெய் பக்கத்துல எழுதப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு வேற்றுநிலை மெய்மயக்கம். அதை பத்தி இங்க விரிவா பார்ப்போம். அடுத்ததாக வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பத்தி ஒரு 7-8 நூற்பாக்கள்ல இங்க பார்க்கலாம். முதலாவது செய்தி, ட ல ல என்னும் புள்ளி முன்னர் கசப என்னும் மூவெழுத்து உரிய அப்படின்னா என்ன? இட்டு பக்கத்துல இக்கு வருது, இரு பக்கத்துல இக்கு வருது, இல்லு பக்கத்துல இக்கு வருது, எள்ளு பக்கத்துல இக்கு வருது அப்படின்னு இந்த 4 எழுத்து கூட இந்த 3 எழுத்தையும் சேர்த்துக்கணும்ன்றதுதான் இந்த விதி சொல்லக்கூடிய செய்தி. ட ல ல என்னும் புள்ளி முன்னர் கசப என்னும் மூவெழுத்தும் உரிய அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குரிய எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். எடுத்துக்காட்டுக்கு வாங்க. கேட்க இட்டு கூட இக்கு சேர்ந்திருக்கு. கட்சிரா இட்டு கூட இச்சு சேர்ந்திருக்கு. கேட்ப இட்டு கூட இப்பு சேர்ந்திருக்கு அப்படின்றதான் இங்குள்ள சிறப்பு செய்தி. கற்க கற்சிரா கற்ப, வெல்க வெல்சிரா செல்சிரா செல்வ, கொள்க கொள்சிரா கொள்வ. இதெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா 2 மெய்கள் பக்கத்துல மயங்கி வருதுன்றது முதல் செய்தி. அடுத்த சிறப்பு செய்தி,
வேற்றிலை மெய்மயக்கத்தின் இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவற்றுள் லாலக்கான் முன்னர் யாவும் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டார். இரண்டாவது விதி என்னது? அவற்றுள் அப்படின்ற சொல் எதை குறிக்குது? இதுக்கு முன்னாடி உள்ள நூற்பாவை குறிக்குது. இதுக்குள்ள டேவை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டாரு. அவற்றுள் லாலக்கான் முன்னர் யாவும் தோன்றும் அப்படின்ட்டாரு. லாலக்காவை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட எதுவும் சேர்ந்து வருமா? யா வாவும் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். கொள் யானை செல்வ, வெள் யானை கொள்வர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லகரம் குண்டுலகரத்தோட யாவும் குண்டுலகரத்தோட வாவும் இணைந்து வருது. அது மாதிரி படுக்கை லகரத்தோட யாவும் படுக்கை லகரத்தோட வாவும் இணைந்து வருது அப்படின்றது ஒரு விதி. அடுத்ததாக வேற்றுநிலை மெய்வாக்கியத்தின் சிறப்பு செய்தியாக என்னும் புள்ளி முன்னர் தத்தம் விசைகள் ஒத்தன நிலையே அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த எழுத்து நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? மெல்லினத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னும் புள்ளி கூட தத்தம் விசைகள் ஒத்தன நிலையே அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதற்கு இனமான எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறாரு. அப்ப மெல்லினத்துக்கு இனமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வல்லினம் சொல்லணும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னா கங்க சங்க டன தன பம ரன அப்படின்னு அர்த்தம். கசட தவற அந்த 6 இது கூட சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். தெங்கு இங்கு கூட இக்கு வந்துருச்சு. பஞ்சு இஞ்சு கூட இச்சு வந்துருச்சு. வண்டு இன்னு கூட இட்டு வந்துருச்சு. பந்து இந்து கூட இத்து வந்துருச்சு. பாம்பு இம் கூட இப்பு வந்துருச்சு. கன்று இன்னு கூட இரு வந்துருச்சு. இப்படி இன எழுத்துக்கள் வரதான் நூற்பால என்ன சொல்றாரு? தத்தம் இசைகள் சொல்லிட்டார். இசை இனமா வரக்கூடியது, ஒத்து இசைக்கக்கூடிய எழுத்துக்கள் நிலை பெற்று வரும். நமன என்னும் புள்ளி முன்னர் தத்தம் விசைகள் ஒத்தன நிலையே என்கிறார். அடுத்ததாக வேற்றிநிலை மெய்மயக்கத்தின் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, அவற்றுள் இந்த அவற்றுன்ற சொல் முன்னாடி உள்ள நூற்பாவோட இணைக்கப்பட வேண்டும். அவற்றுள் நக்கான் முன்னர் க ச ஞ ப ம ய ப பௌ ஏழும் உரிய. நல்லா கவனிச்சுக்கங்க. நக்கான் முன்னர் க ச ஞ ப ம ய ப ஏழும் உரிய 7 எழுத்துக்கள் இது கூட இணைஞ்சு வரும். அதுக்குரிய எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். எங்கு வெண் சாந்து வெண்ஞான் பண்பு வெண்மை மண்யாறு என்பட்டு. இதை பிரிச்சு பாத்தீங்கன்னா 2 சொல்லி 3 சொல்லி நகரத்தோட இக்கு சேர்ந்து வருது. அது கூட இச்சு சேர்ந்து வருது, இஞ்சு சேர்ந்து வருதுன்றது தெரியும். அதே மாதிரி புன்பு புன்சை பொன்யான் அன்பு வன்மை இன்யாள் பொன் வலிது. இது கூட எல்லாம் 2 சொல்லி நகரத்தோட இக்கு இச்சு இஞ்சு இப்பு இம்மு ஈயு இவ்வு எல்லாம் சேர்ந்து வருது அப்படின்றது உங்களுக்கு புரியும். வேற்றுநிலை மெய்மயக்கத்தின் அடுத்த நூற்பா பாத்தீங்கன்னா ஞ ந ம ப என்னும் புள்ளி முன்னர் யக்கான் நிலை பெற் நிற்றல் மெய்பற்றன்றே. ஞ ந ம ப என்னும் புள்ளி முன்னர் யக்கான் நிற்றல் மெய்பற்றன்றே. இந்த ஈன்றது புள்ளியோட நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உறிஞ்சியாது பொருந்தியாது திரும்பியாது தெவ்யாது. அப்ப இஞ்சு இந்து இம்மு இவ்வு கூட ஈன்ற புள்ளி நிலை பெற்று வரும்ன்றது ஒரு சிறப்பு விதி. விதி கவனிங்க. ஞான மவ என்னும் புள்ளி முன்னர் யக்கான் நிற்றல் மெய்பற்றன்றே. மெய்யெழுத்தே சேர்ந்து வரும். வேற்றுநிலை மெய்மயக்கத்தின் அடுத்த விதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்கான் புள்ளி முன் பவும் தோன்றும். இம்முக்கு முன்னாடி இவ்வு தோன்றும் அப்படின்றது நீங்க சின்ன வகுப்புலயே அந்த நன்னூல்லையே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நிலம் வலிது இம்மு கூட இவ் வருது. மக்கான் புள்ளி முன் பவ்வும் தோன்றும். நிலம் வலிது இம்மு இவ்வும் சேர்ந்து வருதுன்றத சொல்லக்கூடிய ஒரு விதி. அடுத்ததா வேற்றுநிலை மெய்மயக்கத்தின் சிறப்பு விதியாக ஏரள என்னும் புள்ளி முன்னர் முதலாவது எழுத்து நகரமோடு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏரள கூட எதெல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னா நகரத்தோட சேர்ந்து வரும்னு ஒரு விதி சொல்றாரு. மொழி முதல் வரக்கூடிய மொத்த எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள்ல மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்கு இச்சு
இத்து, இப்பு, இஞ்சு, இந்து, இம், இ, இவ் இவற்றோட ஞாவும் சேர்ந்து வரும்ன்றத இங்க சிறப்பு விதியா சொல்லிட்டாரு. அப்ப இந்த முன்னாடி உள்ள 10 எழுத்துக்களையுமே நீங்க சேர்த்துக்கணும். அதனால அதுக்கெல்லாம் சேர்த்து 10 எடுத்துக்காட்டுங்க நீங்க கொடுத்துடணும். எடுத்துக்காட்டு ஆய்க, வேய் சிறிது, ஆய்தல், ஆய்பவை, வேங்கான்றது, ஆய்னர், வாய்மை, செய்வ, வேங்கனாம் அப்படின்னு சொல்லும்போது ஈ கூட இங் வருது. அந்த இங் வரத சிறப்புன்றனாலதான் நூற்பால யாரால என்னும் புள்ளி முன்னர் முதலாக எழுத்து அகரமோடு தோன்றும் ஈ கூட இங்கு வரும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இரு கூட ஆர்க, வேர் சிறிது, ஆர்தல், ஆர்பவை, வேர்ஞான்றது, ஆர்னர், நேர்மை, வேர்யாது, சேர்வ, வேர்கணம். அதே மாதிரி எள்ளு ஆழ்க, வீழ் சிறிது, ஆழ்தல், ஆள்பவை, வீழ்ஞான்றது, ஆழ்னர், கீழ்மை, வீழியாது, வாழ்வ, வீழ்கணம். ஒவ்வொரு எழுத்துக்கூடையும் இங்கு வரும் அப்படின்றத இந்த நூற்பா நமக்கு சுட்டி காட்டுது. யாரால என்னும் புள்ளி முன்னர் முதலாக எழுத்து நகரமோடு தோன்றும். இதுவரைக்கும் வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்ததா உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா தன்மையே தன் பக்கத்துல வர்றதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் என்கிறார்கள். நூற்பா மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தம்முன் தாம் வருவும் ரால அலங்கடையன்றார். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, எல்லாமையுமே தான் கூட தான் வரும். ஆனா இரு இள்ளு மட்டும் என்ன செய்யாதான், தன் கூட தான் வராது. 2 இல் பக்கத்துல வராது, 2 இல் சேர்ந்து வராதுன்றத சொல்லக்கூடியதான் இந்த விதி. மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தம்முன் தாம் வருவும் ரால அலங்கடை. அலங்கடைனா இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த 18 எழுத்துக்கள்ல இந்த ராலா போயிடுச்சுன்னா மொத்தம் 16 எழுத்துக்களும் தன் கூட தான் மயங்கி வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காக்கை, பச்சை, பட்டை, தத்தை, அப்பா, கொற்றம், எங்கனம், மஞ்சை, கன்னி, வெந்நீர், அம்மை, அன்னம், வெய்ய, அள்ளி, எவ்வி, பள்ளம். இது பக்கத்திலே அந்தந்த எழுத்துக்கள் சேர்ந்து வருதுன்னு தெரியும். அடுத்ததான் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்து என்பது ஆ, இ, உ மூன்றும் சுட்டு அப்படிங்கிறாரு. இந்த 3 எழுத்து தான் சுட்டி காட்டக்கூடியது. அது, இது, உது. இந்த உதுன்றது இப்ப வழக்கத்துல கிடையாது, தொல்காப்பியர் காலத்துல இருந்திருக்கனால 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நூற்பா. அடுத்ததான் வினா எழுத்து. வினா கேட்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆ, ஏ, ஓ மூன்றும் வினா அப்படின்னு சொல்ற. அதுலயும் 3 எழுத்து தான். ஆ, ஏ, ஓ மூணுமே நெடில். 3 எழுத்தும் வினா எழுத்துக்களை சுட்டக்கூடியது. எடுத்துக்காட்டா உங்கா, உன்கே, உங்கோ அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எது, யாது அப்படின்ற எழுத்தும் வினா எழுத்தா வரக்கூடியது. எழுத்துக்களின் நீட்சி. இது இந்த நூன் மரபின் முடிவுரையாக இந்த நூற்பாவை வைத்துள்ளார். அளபிறந்த உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உளையென மொழிவ இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர். இதை நீங்க இந்த சாப்டரோட முடிவுரையா வைத்து கொள்ள வேண்டும். உயிரெழுத்துக்கள் எல்லாம் தமக்கு சொன்ன மாத்திரை அளவை கடந்து ஒழித்தலும் மெய்யெழுத்துக்கள் நீட்சி ஒழித்தலும் விழியில் மட்டுமில்லாமல் இசை மொழியிலும் உண்டு அப்படின்னு சொல்றதான் அந்த நூற்பாவோட பொருள். அதாவது இசை மொழி அப்படின்னா பாட்டுல நீண்டு ஒழிக்கும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு. நூன் மரபு முடிந்தது. நன்றி. எவ்வளவு